எடப்பாடி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு. 20,000 அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அடுத்து எடப்பாடியை கொண்டு வரணும்னு மக்கள் விரும்புறாங்கிற நிலை இருக்கு. நயினார் நாயகன் ஒவ்வொரு தொகுதி வாரியா போய் தரையில உட்கார்ந்து பாயில உட்கார்ந்துட்டு பூத் கமிட்டியை செய்யறாரு. எங்களை இன்சல்ட் பண்ணிட்டார், ரொம்ப புண்படுத்திட்டார். அதுதான் நாங்க ஃபீல் பண்றோம். வைகோக்கு ஆதரவா என்னை திட்டிட்டு பதிவு பண்ண, இதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்லிட்டுப்பா, இது 90 நடந்து நீ பிறந்திருக்கவே மாட்டேன். வைகோ புனிதர், மாபெரும் புனிதர், புனிதர் புனிதர். ஏயா லண்டன்ல போய் பேச வச்சல, அன்னைக்கே உன்னை அழிக்க வந்தாங்களா இலங்கை தமிழர்? நான் தானே பேசாம பாதுகாத்தேன். இன்னைக்கு முதல்ல அடிக்க வந்தாங்களா? ஆமா, அட்டாக் பண்ண வந்தாங்க. இந்த 90ல 2000 பிறந்துட்டு வைகோஜி வைகோஜி வைகோஸ்ட்னு பேசிட்டு போ. உனக்கு என்னடா தெரியும்? 70ல வைகோ என்ன நிலைமை உனக்கு தெரியுமா? போங்கடா போக்க தப்பு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேலாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராரு. அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சுற்றுப்பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மக்கள்கிட்ட ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா? பார்க்கும்போது பார்த்தா எல்லா டிவி காட்சியிலும் யூடியூப்ல பார்க்கும்போது மக்கள் திரளாக கூடுறாங்க. எவ்வளோதான் மக்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து கூட்டு வச்சா இந்த கூட்டம் வராது. இயற்கையாக திரண்ட கூட்டமாக இருக்குது. எடப்பாடி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு. இப்போ நேற்று திருவிடைமருதூர், அந்த மன்னார்குடி எல்லாம் பார்க்கும்போது தஞ்சை மாவட்டம், இத்தனைக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாத மாவட்டம். டிடிவி தினகரன், சசிகலா, அதே மாதிரி TR பாலு, திமுகவுடைய நாற்றாங்கால் மாதிரி இருந்தது. அங்கேயே இவ்வளோ கூட்டம் வருது. கொங்கு மண்டலம் அல்ல. இப்போ இந்த ஆட்சிக்கு ஒரு முகவுரை எழுதிட்டு அடுத்து எடப்பாடியை கொண்டு வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்கங்கிற நிலை இருக்குது. இது போக போக எப்படி அவருடைய சுற்றுப்பயணம் அமையுதோ அதை வச்சுருக்கோம். அவர் நல்லாவும் பேசுகிறார். பலவிதமான விஷயங்களை அந்த பகுதியில் உள்ள டெல்டா விஷயங்களையும் அந்த தஞ்சாவூர் மாவட்ட பிரச்சனைகள்லாம் பேசுகிறார். அதனால் மக்கள் மத்தியில் சாதாரண ஒரு விவசாயி என்ன பேசுவாரோ அந்த மக்கள் மத்தியில் பேசுகிறாப்புல இருக்காது. அவர் விவசாய வீட்டிலேருந்து விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர் இல்லையா, சாமானியன். அவருக்கு அரசியல் பின்புலம்ங்கிறது அவராக தேடிக்கிட்டு வந்தது தான், மற்றவங்க மாதிரி கிடையாது. இப்போ அவருக்கு ஒரு சாதாரண ஒரு பிரஜை, ஒரு பெரிய ஒரு விளம்பரம் இல்லாமல் தமிழ்நாட்டை முதலமைச்சராக ஆண்டவும் ஓமந்தூர் இவர் ராமசாமி ரெட்டியார், 2வது குமாரசாமி ராஜா. ராஜாஜிக்கு ஒரு முகம் இருந்தது. அதே மாதிரி காமராஜருக்கும் அகில இந்திய தலைவர்னு இருந்தது. அதுக்கு அடுத்து அண்ணாவுக்கு இருந்தது. ஒரு சாமானியனாக தென்பட்டு இவ்வளோ கூட்டத்தோட ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற தகுதியில் இவ்வளோ மக்கள் கூடுறதுங்கிறது பெரிய விஷயம். இப்போ நீங்கள் பொதுவாக இப்போ கூட்டம்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா இதெல்லாம் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் இந்த கூட்டத்துக்கு கொடுக்க முடியாது. இத்தனை எதிர்கட்சியில் தான் இருக்காங்க, ஆளுங்கட்சி கிடையாது, அவங்ககிட்ட அதிகாரம் கிடையாது. ஆனால் யாரையும் கூட்டுவாங்க செய்யுங்கன்னு சொல்லவும் முடியாது. இப்படியான கூட்டத்தில் இது உண்மையான கூடுகின்ற கூட்டம், கூட்டப்பட்ட கூட்டம் இல்லைன்னு தெரியாது. ஓகே சார். நீங்கள் உங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒன்று போட்டிருந்தீங்க. அதாவது பிஜேபி ADMK அலையன்ஸ் ஒர்க் ஆகுது, பாஜக தொண்டர்களும் இந்த கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது நிதர்சனமாக இருக்கா? ஏன்னா திமுக தான் குறையா சொல்லுது. இவங்க 2 பேரும் கூட்டணி ஒன்று சேராதுங்க, தலைவர்கள் கூடினாலும் தொண்டர்கள் கூட மாட்டாங்கன்னு சொல்லுதே. இதுக்காகவே கூடுறாங்க. நாங்கள் இருக்கிறோம். இப்போ எங்கள் தலைவர், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இயற்கையாகவே இந்த கூட்டணி கொண்டு போகணும்னு நினைக்கிறார், மனதறிய கொண்டு போகணும்னு நினைக்கிறார், இதே சுற்றியோடு கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ பாஜக மீது ஒரு பற்றுதலோடு பேசுகிறார். எனக்கு தெரியும் அமித்ஷா என்ன சொன்னார் என்று என் மனசாட்சிக்கு தெரியும்னு அவரும் பேசுகிறார். இப்படி இந்த பேச்சு 2 கட்சிக்கும் புரிஞ்சிருக்குது. அதிமுக தொண்டனை அந்த கட்சி வளர்க்கும். திமுக தொண்டனை பொறுத்தவரையிலையும் அந்த கட்சி அவன் டீ குடிச்சிட்டு உழைப்பான், அவன் உழைச்சி தான் மிச்சம். அவனை யாரும் காப்பாற்றப்பட்டாங்க திமுகவில். இப்போ ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் என் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க தான் ஒரு காலத்தில். இப்போ அவங்க சொன்னாங்க, அண்ணாச்சி நீங்களாவது ஒரு மந்திரிகிட்ட ஒரு காலத்தில் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுத்தீங்க, இப்போ நாங்கள் உள்ளேயே போக முடியலை, அமைச்சர் வீட்டுகளுக்கும் போக முடியல,
கோட்டைக்கு போனாலும் பேப்பர் வாங்கி வச்சுக்கிறாங்களோ ஒன்று நடக்கலை. அன்னு கட்சிக்காரங்கள் ஏதாவது சொல்கிறாங்க. அவங்களுக்கும் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வரணும், நம்ம ஆட்சி நடக்குது, 4 பேர் நம்மகிட்ட சிபாரிசு கேட்குறாங்க, ஏதாவது ஒன்று அமைச்சர்கிட்ட சொல்லி ஒரு பரிந்துரை சொல்லணும், ஒரு மாறுதல் டிரான்ஸ்ஃபர் ஏதாவது வாங்கணும் அன்னு வரும்போது இங்கே ஒன்றும் நடக்கலை. வேதனைப்படுறாங்க. அதிமுகவில் எப்படின்னா அவங்க ஒரு மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளர் கையெழுத்து போட்டு கொடுத்தா இங்கே அமைச்சர்கள் ஓரளவு கேட்பாங்க. என்னை பொறுத்தவரை இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு நீ கட்சிக்காக உல என்கிட்ட வந்து பரிந்துரை கேட்கறதுக்கு ஒன்று ரைட்டு கிடையாதுங்கிறது தான் மேல் மட்டத்தில் இருக்குது. திமுக தொண்டர்களை மதிக்கிறது இல்லை. மதிக்க பேருக்கு மதிப்பாங்க. ஆனால் அவங்க அபிலாசைகள் அவங்களுடைய கோரிக்கையில் ஏதாவது சொன்னால் நிறைவேற்ற மாட்டாங்க. அது நியாயமான கோரிக்கையில் நியாயமில்லாத கோரிக்கை. அதிமுக அப்படி நியாயமான கோரிக்கைகள் தான் நியாயமில்லாத கோரிக்கைகள் அவங்க நிறைவேற்றாங்க. அந்தந்த அமைச்சர்கள் இருக்காங்களே மாவட்ட மந்திரிகள் எளிதாக அந்த ஒன்றிய செயலாளர்கிட்ட போய் சேருவாங்க. ஏன்னா இல்லைன்னா பெட்டிஷன் போட்டுவாங்க ஜெயலலிதா காலத்தில். அந்த மாதிரி பயத்தில் தான் இன்றைக்கும் அங்கே மாவட்ட அமைச்சர்களும் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர் எல்லாருமே கட்சிக்காரங்க கூட இருக்கிறாங்க. இப்போ வந்து எப்படியாவது வெற்றி பெற்றால்தான் நமக்கு அடுத்து அதிமுக எம்ஜிஆர் நிறுவன அதிமுகவுக்கு சேதாரம் இல்லாமல் போகும் அன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. கடுமையாக எல்லாம் ஒற்றுமையாக வேலை பார்க்குறாங்க. நான் கவனித்தேன் திருநெல்வேலியில் விருதுநகரில் நான் போகிற இடங்கள்லாம் கவனித்தேன். பிஜேபியும் அதிமுகவும் நெருங்கி மானசீகமாக வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி பாஜக என்ன நினைக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்துட்டோம், 12% ஓட்டு நாடாளுமன்றத்தில் வாங்கிட்டோம். இப்போ நயினார் நாகேந்திரன் போட்டிருக்காங்க, தென் மாவட்டத்தில் ஒரு மாநில செயலாளர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு மரியாதை கூட தென் மாவட்டத்துக்கு ஒரு சில இடங்களில் பாஜக வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. இப்போ 4 சீட் இருக்குது, ஒரு 10 ரெட்டப்படையாக நாங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. இது அவங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயமாக தோணுது. அப்படி முக்கியமான விஷயமா இருக்கும்போது அதிமுகவோட ஒட்டும் உறவும் இருந்தால்தான் அவங்க இந்த இதில் வெற்றி பெற முடியும். அதனால் ரெண்டு கட்சிகளும் ஆமாம் அப்படியான வந்துருச்சு. இது போக டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், அதுபோக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியோட சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தேர்தல் கட்டத்தில் தான் வரும். அந்த அதிமுக என்கிற அணி வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திமுகவை பொறுத்தவரையும் எதையும் நிறைவேற்றலாம். தேர்தல் அறிக்கை சொன்னாப்புல மக்கள் விரோத போக்கு, தினமும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம் இருக்குது, விலைவாசி உயர்வு இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து ஒரு இந்த ஆட்சியின் மேலே, திமுக ஆட்சியின் மேலே, ஸ்டாலினுடைய ஆட்சி மேலே மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றி குறிப்பிட்டதெல்லாம் கேட்குறேன். அவர் பதவியேற்று 100 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 100 நாட்களில் நீங்கள் என்ன மாற்றத்தை நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த நான் சொன்னேன் இல்லையா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அந்த ஒட்டு உறவை நெருக்கப்படுத்துன்னு அவர் தினமும் எடப்பாடி கூட பேச, எங்கள் தொண்டர்கள் வர்றாங்களா. அப்புறம் அந்த இடத்துல நானே ஒரு நாள் நயினார் நாகேந்திரன் இருந்தேன், ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இந்த திருப்போணம் அஜித்குமாருக்கு. அப்போ அந்த பொறுப்பாளரை கூப்பிட்டு நீங்கள் அதிமுக போய் நல்ல விதமாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்து அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் இருந்து பார்த்துட்டு வாங்க, ஏன்னா இன்னைக்கு கடமை, அது முக்கியம், எந்த விதத்துலையும் ஒரு கீறல் விழுந்துடக்கூடாது. இந்த கீறல் விழுந்தது இல்லையா பாஜக அதிமுக கூட்டணியை திரும்ப அவர் ஒட்டிட்டார். அதில் வந்து ஏற்கனவே அவர் அதிமுக அமைச்சராக இருந்தவர். இப்போ அது எளிதாக போச்சு அவர் ஒர்க்கு. இப்போ 2 கட்சியும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இதே பெரிய சாதனை தான். 3 நாளில் அது போய் நீ அந்த தமிழ்நாட்டு மாநில குழு பொறுப்பாளர் போடுவாங்க, அதுக்கு பிறகு தான் வேலை செய்ய முடியும். துணைத் தலைவர்கள், அதே மாதிரி செயலாளர்கள் இதெல்லாம் போடணும் இல்லையா. தமிழ்நாடு பாஜகவுக்கு இனி வரல, அது பிறகு வேலைகளை முடக்கி விடுவாங்க. இப்போவுமே பூத் கமிட்டி கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரன் ஒவ்வொரு தொகுதி வாரியாக போய் தரையில் உட்காந்து பாயில் உட்காந்துட்டு பூத் கமிட்டியை செய்கிறாரு. முன்னாடியெல்லாம் இப்படி செஞ்சது இல்லையா. இதெல்லாம் பெரிய விஷயம் தான். சாமானியம் கூட ஒரு மாநில தலைவர் நெருங்கி போகிறார் இல்லையா, அது பெரிய பவுஸ் இல்லாமல். ஆனால் கட்சியுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நெருக்கத்தை கட்சி கீழே கொண்டு போகிறதுக்கான காரண காரியங்களை அவர் செய்கிறார் இல்லையா. சாமானியனாக ஒரு சாதாரண ஒர்க்கரோடையும் பேசுகிறாரு, டெல்லி அமித்ஷாவோடையும் பேசுகிறாரு. அவர் சாதாரண வீட்டில் போய் இலையிலையும் சாப்பிட்றாரு, ஒரு வடையை சாப்பிட்டு டீயும் சாப்பிட்றாரு. இப்படிலாம் அவர் ஒன்றும் பெரிய தலைவருங்கிறது அவர் பார்க்கல. பெரிய பணக்காரர். அவருக்கு நாகர்கோவில்லையோ திருநெல்வேலியோ பல்வேறு சொத்து இருக்குது. அவர் இப்படியெல்லாம் கஷ்டப்படவும் நானே பார்த்தேன். தூக்கம் இல்லாமல் அலைகிறார். பல நாள் அவர் தூங்குறதே கிடையாது, பகலில் தூங்குறது கிடையாது. இன்றைக்கி காலையில் என்கிட்ட பேசுவார், சீர்காழியில் இருக்கேன் பாரு, சாயந்தரம் நைட்டு கேட்டால் திருச்சிக்கு வந்துட்டேன், ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். மறுநாள் கேட்டால் நான் உடுமலைப்பேட்டில் இருக்கேன், பிறகு அன்னைக்கு சாயந்தரம் கேட்டால் சேலத்தில் இருக்கேங்கிறாரு. இதெல்லாம் பெரிய உழைப்பு தானே. பிரயாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா. இன்றைக்கி நீங்கள் திமுகவிலேருந்து வெளியே இருந்தாலும் திமுகவோட நிறைய பேர் கூட தொடர்பில் இருப்பீங்க.
முதல்வர் அவர்கள் இப்போ வந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிப்பட்டிருக்காரு. நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்ட நேரத்தில் அவர் வந்து மருத்துவமனையில் தான் இருக்காரு. நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யார்கிட்டயும் விசாரிச்சீங்களா அவருடைய உடனே? விசாரித்தேன். அவர் நலமாக இருக்கிறார். நாங்கள் திமுக தரப்பு அவருக்கு நெருங்கின வட்டாரத்தை யாருன்னு நான் சொல்ல விரும்பல. கேட்டதுக்கு நல்லா இருக்காருன்னாங்க. அவர் நலம் பெற்று வர வேண்டும். எப்படி வைகோ நலம் பெற்று வர வேண்டும் நான் சொன்னனும் ஹாஸ்பிட்டலுக்கு, அது மாதிரி மு.க. ஸ்டாலின் நலம் பெற்று வர வேண்டும். அவர் ஒரு கட்சி தலைவர். அவரோடு நான் பயணிச்சிருக்கேன், வெளிநாடுலாம் பயணிச்சிருக்கேன், ரொம்ப நட்பாக இருந்திருக்கேன். அவர் நலம் பெற்று வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஓகே சார். இப்போ வைகோ அவர்களை பற்றி நீங்கள் நிறைய பேட்டிகள் கொடுத்துருந்தீங்க. அந்த பேட்டிகளை கொடுக்கும் பொழுது அந்த நாங்கள் பார்க்குறோம்ல, எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருத்தர் வந்து மனசு வெறுத்து பேசுகிறாரு, ஒருத்தங்களை நம்பி நம்ம ஏமாற்றப்பட்டிருந்தோம்னா எப்படி பேசுவோமோ அப்படி இருக்குது அந்த பேட்டிகள்லாம். ஏன் வைகோ அவர்கள் மீது இந்த ஒரு கோபம் அப்படின்னு எங்களுக்கு? கோபம் இல்லை, நான் தவறு செஞ்சிட்டணும்னு நான் நினைக்கிறேன். இப்படி வைகோட போகாமல் இருந்துட்டா நான் வாட்டில் பேசாமல் இருந்திருக்கலாமோ அங்கிற ஒரு ஏமேலே எனக்கு ஒரு எரிச்சலும் கோபமும். இப்போ தவறு பண்ணிட்டே ஒரு ஆராயாமல் ஒரு உடனுக்குடனே முடிவெடுத்து பண்ணிட்டீங்களே அன்னு தான் என் மேலே தான் எனக்கு கோபமும் வருத்தமும் இருக்குது. இல்லை, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு காலத்தில் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க அவர் கூட அப்படின்னு. ஸோ எப்படி அந்த பிரிவு ஏற்பட்டது? ஏங்க, நான் வந்து காங்கிரஸ் இருக்கும்போதே இவர் வந்து ஒரு முக்கியமான பேச்சாளர், நல்லா பேசுகிறாரு, நாடாளுமன்றத்து பணியும் நல்லா செய்கிறாருன்னு தான் அவருக்காக நான் இருந்தேன். திமுகவில் சேர்றதுக்கு முன்னாடியே அவர் காங்கிரஸ் இருக்கும்போது, அப்போ காங்கிரஸ் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, இவர் மேலே மாவட்ட செயலாளர்கள் மேலாம் வழக்கு வந்தது. எம்ஜிஆர் வந்த உடனே 71 76 ஆட்சி கலைஞ்ச உடனே பலவிதமான குற்றச்சாட்டுகள் திமுக தலைவர் மேலே வந்தது. இவர் மேலே அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுன்னா, திருநெல்வேலி மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவர், இவர் மேலே சர்சார்ஜ் ப்ரொசீடிங் வந்துருச்சு. பிறகு சர்சார்ஜ் ப்ரொசீடிங் வந்துச்சுன்னா கிரிமினல் நடவடிக்கை இவர் ரொம்ப பாதிக்கும் ஒரு ஸ்டேட்டஸை. அது மாதிரி எம்பி பதவியும் போயிடும். அப்போ நான் காங்கிரஸ் இருக்கும்போதே அந்த சர்சார்ஜ் ப்ரொசீடிங் ஒன்றில் மதுரை கோர்ட்டில் இவருக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தில், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 30 70 கடைசியில் 70 81 கடைசியில் அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன். அவர் எம்பி பதவிக்கு பாதிப்பில்லை. இவர் சர்சார்ஜ் ப்ரொசீடிங்கில் நஷ்டத்தை கட்ட சொல்லி ஒன்றுமே வரல, பீனல் இதே வரல, ப்ரொசீடிங்ஸே வரல. அதே மாதிரி ஒரு மாதிரி சட்டபூர்வமாக விடுதலை ஆகிட்டார். சட்ட உதவிகள் பண்ணியிருக்கேன் இது பண்ண. அது மாதிரி நான் இவரோட திமுக சேர்ந்த பிறகு இலங்கைக்கு போனார். இவர் இலங்கைக்கு போனால் இவர் மேலே கோவாரண்டோன்னு ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டாங்க. ஒரு கான்ஸ்டியூஷனை கான்ஸ்டியூஷனில் இருக்க உறுதிமொழி எடுத்து எம்பியானவர் இந்த சட்டங்களை மதிக்காமல், பாஸ்போர்ட்டில் விசா வாங்காமல், வேலிட் பாஸ்போர்ட் இல்லாமல், வேலிட் விசா டாக்குமெண்ட் இல்லாமல் இலங்கைக்கு போன தப்பு, இவரை பதவி நீக்கணும்னு செய்யணும்னு சொன்னாங்க. கோவாரண்டோ சுந்தரம்னு ஒருத்தர் போட்டார். அதையும் ஆர்கியூ பண்ணி பதவி நீக்கம் இல்லாமல் நான் பண்ணேன். இலங்கைக்கு ரஷ்யம் போனார் இல்லையா. இது மட்டும் இல்லை, அவர் ராஜ்யசபா போகிறதுக்கு நான் அப்போ வந்து திமுகவில் இல்லை. பழநெடுமாறன், ஏஎஸ் பொன்னம்மாள், பாரமலைன்னு போன்ற பல 4-5 பேர் ஓட்டு, 4-5 பேர் கூட தான் இருக்கும், சிங்கிள் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு போட்டு இவரை ராஜ்யசபா போனார். இவ்வளவும் நான் வந்து இவரோட கட்சியில் சேருவேன், திமுகவில் சேருவேன், வைகோவோட இருப்பேன், பின்னாடி மதிமுகன்னு தோங்கப்படுதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ உழைச்சி நம்மளை வந்து ஈஸியாக நினச்சிட்டு நம்மளை சாதாரணமாக நினைக்கிறாரே. இவ்வளவுலாம் விஷயம் வட சென்னை சீட்டு எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி பிரபாகரன் இவருக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். அப்போ நாங்கள் வைகோடெல்லாம் திமுக இல்லை இது கொடுத்தாங்க. அது சரியாக பண்ணலையா. அதுபோக மதிமுகவிலையும் எல்லாரும் தோத்த நேரத்தில் 150 சீட்டில் அதிகமான ஓட்டுகள் வாங்கி டெபாசிட் பண்ணது நான் ஒருத்தன். அதுவும் வைகோ வாங்கினார். ஆனால் அதிகமான ஓட்டு 31,000 மேலே சுச்ச ஓட்டு நான் தான் வாங்கினேன். அவர் 29,000, தங்கவேலு 28 29 வாங்கினார், வேடசுந்தர் பாலசுப்ரமணியம் கொஞ்சம் வாங்கினார். இப்படிலாம் நமக்கு மெரிட் இருந்தோம். நம்மளை வந்து 98 ஜெயலலிதா கொடுத்த சீட்டை நமக்கு கொடுக்காம இல்லைன்னு சொல்கிறாரு. 2 நாயுடு நிற்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதே தேர்தலில் 2 வன்னியர் நிற்கலாம், சபாபதி மோகனும் செஞ்சி ராமச்சந்திரன் நிற்கலாம். அதுக்கு அடுத்த தேர்தலில் கவுண்டர்கள் கண்ணப்பனும் கணேசமூர்த்தி நிற்கலாங்கிற. அப்போ நாயுடு நான் உழைச்சது தானே கேட்குறேன். கட்சிக்காரங்களே சொன்ன, கட்சி தலைவர் சொன்னாங்க. யார்? மதுராந்தகாரமும் அப்போ மதிமுக இருக்காரு, செஞ்சி ராமச்சந்திரன் இருக்காரு, கண்ணப்பன். ஏங்க அவரை எப்படி உங்களை நாயுடுன்னு பார்க்க? இந்த கட்சிக்காக அவர் தானே உழைக்கா இருக்கேன். ஐநா சபைக்கு வேலை கிடைச்சதுக்காக போகாமல் இங்கே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஆஃபீஸில் வக்கீல் தொழிலுக்கும் போகிறதில்ல, இங்கே தான் உட்காந்துருக்காரு.
தாயகத்திலே உட்காந்துருக்காரு. நம்மலாம் வெளியே போனால் அவர் தான் பார்த்துக்கிறார், வர்றவங்களும் செய்கிறவங்க பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி பல விஷயங்களாக அவருக்கு இப்போ இருந்து எலெக்ஷன் கமிஷனில் பம்பர சின்னம் கொடை சின்னம் போடும்போது வாங்கிட்டு வந்தார். நீங்களும் அவர் தான் போயிட்டு தான் சின்னம் இருந்தது என்ன சார்? முதல்ல கொடை சின்னம் பம்பர சின்னம் வாங்கிட்டு வந்து நீங்களும் அவர் தான் டெல்லியில் உட்காந்து வாங்கிட்டு வந்தீங்க. இப்படியாக பல விஷயங்களை அவர் செஞ்சுருக்காரு. அப்புறம் அவர் வந்து கட்சிக்கு உழைக்கலை, நாயுடுன்னு பார்த்தா எப்படி ஆன்னு சொன்னாங்க. இப்போ வைகோ என்ன பண்ணிட்டாரு, நான் 2 நாயுடு, நான் சொந்த மகனே நாயுடா கொண்டு வந்து எம்பி ஆக்கிட்டார்ல, இவர் ஒரு எம்பி அவர் எம்பி. இது என்ன முன்னுப்பின்னு உறவுன்னா தெரியலையா? நான் சொல்கிறது உங்களுக்கு தான். அதுபோக பல விஷயங்களா ஸ்டாலினே சொல்கிறேன். ஸ்டாலின் சொன்னாராம் நேர்கிட்ட, வைகோ நம்ம நம்பி வந்துட்டார், அவரை சங்கடப்படுத்த வேண்டாம், அவர் நம்பி வந்ததுனால அவர் எம்பி பையனை ஜெயிக்க வச்சிருங்கன்னாரா. சரியா 2001 அதுக்கு பிறகு வைகோ ஏமாற்றிட்டு போகும்போது ஒவ்வொரு கலைஞர் கூப்பிட்டு வந்து எனக்கு வந்து சீட்டு கொடுத்தார். விருதுநகராது தூத்துக்குடியாவது நில்லுப்பான்னு சொன்னார். எந்த காலகட்டம் சார்? எனக்கு 2011 கொடுத்தார். கொடுக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி கொடுக்கும்போது அது பாட்டாளி மக்கள் கட்சி ஒதுக்கி விட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியே அங்கே கிடையாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் சதன் டிஸ்ட்ரிக்ட் தானே, அங்கே கொடியே கிடையாது. கொடிக்க எனக்கு கோவில்பட்டினா திமுகவின் முகமாக நான் தான் இருப்பேன். 2011 இன்னைக்கு இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி. 1996 வெறும் 8000 ஓட்டுகள் தான் தோக்குறீங்க. 96 ரொம்ப கம்மியான ஓட்டில் தான் தோக்குறேன். அதே 89 கம்மியான ஓட்டில் தான் தோக்குறேன். அதுக்கு பிறகு எனக்கு வாய்ப்பு 2 வாய்ப்பு, இந்த திமுகவை நம்பியும் வைக்கணும்ல, அதுக்கு பிறகு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது கோவில்பட்டி முகமாகவே நான் இருக்கும் பொழுது எனக்கு கொடுக்காம பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம். அதுக்கு பிறகு 2016 கலைஞர் சொல்கிறார் நிற்க விடலை. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகராக தூத்துக்குடி நின்று அந்த 3 தேர்தலையும் என்னை அவர் கையை கட்டி போட்டது ஸ்டாலின் தான். இதே ஸ்டாலின் அவர் எதிராளியாக இருந்த வைகோ மகனை காப்பாற்றி விட்டுருவோம், நம்ம நம்பி வந்துட்டாருன்னு சொல்லும்போது நான் அவங்க நம்பி தான் வந்தேன், அவங்க அப்பாவை நம்பி. சரி ராஜ்யசபா இது இந்த 3 கட்டம் இல்லை, 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், இடையில 2001 அப்போ ராஜ்யசபா, இத்தனையும் எனக்கு கிடைக்க விடாமல் பண்ணது ஸ்டாலின். ஸ்டாலின் இத்தனைக்கு ஸ்டாலினை வந்து ஐநா மன்றம் வரைக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வரைக்கும் தான் கூட்டு போனேன் இந்த முள்ளிவாய்க்கால் சமயத்தில். அந்த நன்றி கூட கிடையாது. 2 ஜெயலலிதா கேஸு அங்கே மாற்றி விட்டது கர்நாடகத்துக்கு. அது மட்டும் இல்லை, இவர் வீட்டில் நள்ளிரவு வேலைச்சேரி வீட்டில் ரெய்ட் ஆகும்போது நான் தான் நிற்கிறேன். அதில் அக்யூஸ் நம்பர் 8 மா சுப்பிரமணியம், அக்யூஸ் நம்பர் 6. அப்படி இருந்து அவருக்கு எம்எல்ஏ அபிப்பிராயம் வரலாம். அவர் மனிதரா ஸ்டாலின் இப்படி மருத்துவமனையில் இருக்கார், நலம் பெற்று வரட்டும். கொஞ்சமாவது உங்களுக்கு ஈரப்பச உங்களுக்கு மனதில் இருக்கிற நான் உழைச்சது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மற்றவங்களை காட்டில் என் உழைப்பு அதிகம் தானே உங்களுக்கு. இந்த சத்யா போன்றவர்கள் நாங்கள்லாம் விரட்டி வெளியே வரும்போது சபாஸ் துரோகிகள் போகட்டும்னு சொன்ன சத்யா தானே, மல்லை சத்யா. ஆமாம். இப்போ நீ உனக்கு மட்டும் துரோகின்னு சொன்ன உடனே என்ன இருக்கு? அவர் வந்து நாயுடு ஜாதிக்குன்னு சொன்னால் நாயுடு ஜாதி தான், நான் எனக்கு எம்பி பதவி கொடுத்துருக்கோம்ல. நாயுடு வருஷம் சொல்லட்டுமா? நாயுடு புறக்கணிக்கப்பட்ட இன்றைக்கும் மதிமுக இருக்கார் பூந்தமல்லி பாபு, அவர் ஒரு மாவட்ட செயலாளர் ஆக வேண்டிய திமுக சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் பூவை பாபு அங்கே தான் இருக்கார். அதே மாதிரி கடலூர் பாஸ்கரன், அவர் நாயுடு தான், அவர் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர், திமுகவுக்கும் நாடாளுமன்ற வேட்பாளர். அது மாதிரி வேங்கடபதி, கள்ளக்குறிச்சி வேங்கடபதி, இவர் விட்டு போன உடனே மத்தியில் திமுக சட்ட அமைச்சரானார், இணையமைச்சரானார், யார் வைகோ விட்டு போன உடனே. அதே மாதிரி பீடம்பள்ளி செல்வராஜ் நகர் மாவட்ட செயலாளர் கோயம்புத்தூரில் பாலகுருசாமி, அவர் திமுகவில் முக்கிய பிரமுகராக இருந்தார். இவர் நம்பி வந்தோடனே அவரை ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு ஹார்ட் அட்டாக்லேயே இறந்துட்டார். அது மாதிரி உங்களுக்கு பாருங்கள் கடலூர் பாஸ்கரன், அதே மாதிரி விளாத்திக்குளம் பொன்ராஜ், இவருக்கு எல்லாமே அவர் தான் செய்வார் விளாத்திக்குளம் தொகுதியில் நிற்கும் போதெல்லாம் 96. அதே மாதிரி அரசன் காசி, தூத்துக்குடி அரசன் காசி. அது மட்டுமல்ல பூபதி ராஜாராம்னு விருதுநகர் மாவட்டம் இளைஞரணி செயலாளர், ஸ்டாலினுக்கு இல்லை, அவரும் ஒன்றும் இல்லாமல் போய் கிட்னி ஃபெயிலியரால் இறந்தார். இப்படி பல பேர் இவர் நம்பிக்கை ஒரு கிட்டத்தட்ட 30 பேராவது இருக்கும் திமுகவில் நல்ல ஒரு நிலையில் இருந்தவங்க நம்பி வந்து அவர் அவ்வளோ பேரையும் அவர் ஒன்றும் இல்லாமல் நாயுடுவில் போட்டார். இப்போ எது அப்படின்னு எப்படி நாயுடு கட்சி ஆகுது? அவர் மகனுக்கு வேணால் பண்ணியிருக்கலாம், மகனுக்கு பண்ண நாயுடு கட்சி இல்லையே. இவர் நம்பி வீணான போன நாயுடு 30 நாயுடுகள் நான் பேர் சொல்லி கலைக்கலாம், இங்கே நேரம் இல்லை சொல்கிறதுக்கு. இப்போ முக்கியமான ஆட்களை மட்டும் சொன்னேன். 30 நாயுடுகளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். கல்லறைக்கு போயிட்டாங்க, ஒரு சில அதில் பாதி பேர் கல்லறைக்கு போயிட்டாங்க, மண்ணுக்கு போயிட்டாங்க இறந்து. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல? நாயுடு கட்சியாது, நாயுடு கட்சி இல்லையே, எனக்கெல்லாம் கொடுத்துருக்கணும்ல நாயுடு கட்சின்னா, ஏன் கொடுக்கல?
நாயுடு சத்தம் போடுவாங்கன்னாரே, அதே மாதிரி மகனை கொண்டு வந்து விட்டா அதில் நீ வேணா மகன் கட்சின்னு சொல்லலாம், நாயுடு கட்சின்னு சொல்ல முடியாது. குடும்ப கட்சின்னு சொல்லலாம். அவன் குடும்ப கட்சின்னு சொல்லலாம். எந்த வாரிசு அரசியல் வேண்டான்னு சொன்னாரோ அந்த வாரிசு அரசியலை பண்ணார். எனக்கு என்ன ஒரு சில வருத்தங்கன்னா, இவர் திண்டுக்கல் மாநாட்டில் அழுகிறார். என்ன அழுகிறாரு? நான் திமுக மண்டல மாநாடு நடக்குது திண்டுக்கல்ல. எப்போனா 2004, 6, 5 கட்டத்தில் அந்த மாநாட்டில் ஐ பெரியசாமி நடத்துகிறார். அப்போ கூட்டணி 2004 பார்லிமெண்ட். அப்போ நான் கலைஞர் பேசுகிறாரு, என்னை விட்டு கோபால்சாமி வைகோ போனது தப்புன்னு பேசுகிறார். அங்கே அப்படியே பொல பொலன்னு தண்ணியாக அழுகிறார். பக்கத்தில் இருக்க துரைமுகம் கை கட்ட கொடுத்து துடைக்க வைக்கிறார். சரி, நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. நான் திமுகவோட போனது தப்பு, வாரிசு அரசுன்னு சொல்லிட்டு திமுகவோட போனதுன்னு பல தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு இப்போ என்ன சொல்கிறீங்க? 2006 ஜெயலலிதாவோட சட்டமன்ற தேர்தலில் போனது தப்பு, நான் திருச்சி மாநாடு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் 2001 2016 நான் தான் அதில் முக்கியமான பங்கு இருந்தேன். கலைஞர்கிட்ட பேச வைக்க அங்கே போனேன். அப்போ 2001 ஒப்பந்தமே ஆயிப்பத்தி எப்படி போனீங்க? இப்போ 2006 போனது தப்புன்னு சொல்றீங்க. 2001 ஒப்பந்தம் போட்டு 21 சீட்டு ஒப்பந்தம் போட்டு போயிட்டீங்களே. 2014 நான் வந்து அவரை பேச வச்சு ஸ்டாலினை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு தானே. அப்புறம் அது தப்புன்னு, அதுக்கு என்ன தப்புன்னு சொல்லலையா? 2006 மட்டும் தான் தப்பா? ஒரு நேரம் ஜெயலலிதாவோட போனது தப்புங்கிறாரு, ஒரு நேரம் திமுகவோட போனது தப்புங்கிறாரு. நான் ஜெயலலிதாவும் நானும், ஜெயலலிதா சொல்லுவாங்க, ஒரு ஒரு தோப்பில் உள்ள இரு மலர்களோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் இருக்கோம்னு சொன்னீங்க. அதிமுக மாநாட்டில் நீங்கள் பேசுனீங்க, கடுமையாக பேசுனீங்க. 25வது அந்த ஆண்டு நிறைவு மாநாட்டில் அத்வானி, ராமதாஸ், இல கணேசன், சுப்பிரமணிய சாமி என்ன பேசுனீங்க? நீ ஞாபகம் இருக்கா? ஒரு காலம் இந்த திமுகவை நாங்கள் விடமாட்டோம் சொன்னீங்களே, அது என்ன வார்த்தை? போனது தப்புன்னு நீங்கள் பல நேரங்களில் ஜெயலலிதாட்ட போகும்போது என்ன சொல்கிறீங்க? நான் திமுகவோட போனது தப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இன்னுமே அந்த தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். திமுகவோட வரும்போது ஒரு காலம் ஊழல், டான்சி ராணியோட நான் போக மாட்டேன், நான் செஞ்ச வாழ்க்கையில் செஞ்ச தப்புன்னு. எதுதான் உங்களுக்கு தப்புன்னு சொல்லி இதுவும் தப்புன்னு இருக்கீங்க, அது தப்புன்னு. இதுதான் உங்களுடைய கிராமராக இருக்குது. 2014 பாஜக கூட கூட்டணி வைக்கிறாரு, பாஜக கூட போக மாட்டேங்கிறாரு. இப்போ பாஜக கூட போக மாட்டேங்கிற, அது மதவாத. அப்போ வாஜ்பாய் இருக்கும்போது மதவாத கட்சி இல்லையா? அப்போ தானே அயோத்தி சம்பவம் நடந்தது. அத்வானி ஆதரிச்சு நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசலையா? அந்த இது நரசிம்மரா தான் காரணம். அந்த இது மசூதி, அயோத்தி மசூதியுடைய கோபுரத்தை இடிக்கும்போது அது இவர் நரசிம்மரா தான் காப்பாற்றிருக்கணும், முதல் கோபுரம். அதே நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுறீங்களே இல்லையா? பிறகு இன்னொன்று சொல்கிறேங்க, வடசென்னையில் எனக்கு சீட்டு நீங்கள் சொன்ன இல்லையா? அதுக்கு பிறகு நாங்கள் தீப்பெட்டி அதிபர்கள்லாம் கூப்பிட்டு போகிறோம். இன்றைக்கி இருக்காங்க. ஆமாம், பல பேர் சேதுரத்னம், சீனிவாசன்லாம் இருக்காங்க. இவங்களை கூப்பிட்டு போந்து என்கிட்ட ஒரு பயோடேட்டா வாங்குறார். பயோடேட்டா வாங்கி அத்வானிகிட்ட கொடுக்குறாரு. நானே கூட இருக்கிறேன். அத்வானி வைகோஸ் ரெக்கமெண்டேஷன் எழுதிட்டார். எழுதி விஜயராஜ் சிந்தியாவுக்கு அனுப்பிட்டார். காதி வில்லேஜ் போர்டு சேர்மன் போட போகிறாங்க. நான் பஸ்வானை சந்திக்கிறேன். வேறு ஒரு முறை போகும்போது, என்ன உங்களுக்கு ஒன்றும் போடல, எம்டிஎம்கேல செம்பி சீட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், நாங்கள் ஏமாத்துறாரு, ஏதாவது ஒரு கார்பரேஷன் சேர்மன் வாங்க முடியாது பஸ்வான் சொன்னார். ராம்விலாஸ் பஸ்வான். ராம்விலாஸ். நானே சொல்லட்டும் விஜயராஜ் சிந்தியாட்டா, இல்லைங்க வைகோ அதை பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் பேசுகிற தப்பாக போகணுன்னு கேட்டு, பிறகு அது என்னென்னு இப்போ எந்த மாதிரி இருக்குன்னு போய் அந்த ஸ்டேட்டஸை பார்த்தோன்னா அந்த பயோடேட்டா இவர் திரும்ப வாங்கிட்டு வந்தார். இவர் தான் கொடுத்தாரு எனக்கு, கூட்டு போய் அத்வானிட்ட. அந்த பயோடேட்டா வேண்டான்னு வித்ட்ரா பண்ணிக்கிட்டார், திரும்ப பெற்றுக்கிட்டார். இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நாடகம் போட்டிருக்காரு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் இன்னைக்கு தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. வடசென்னை சீட்டில் இருக்கணும்னா ரொம்ப கோபத்தில் இருக்கணும்னு இந்த மாதிரி பண்ணார். அதுலேயும் இல்லை, அது இன்னைக்கு இந்த சங்குலி திருநாவுக்கரசு இருக்கார் இல்லையா, அவருக்கு நல்லா தெரியும். 2 நாள் கேட்டார், நீங்கள் அவர்கிட்ட பயோடேட்டா வாங்கி கொடுத்தீங்களா ராதாகிட்ட, அது என்ன நிலையில் இருக்குது, ஏதாவது சீக்கிரம் பண்ணக்கூடாதா அன்னு இவரே கேட்டார். இன்னைக்கு அதுக்கு வந்து இன்னைக்கு திருநாவுக்கரசு எழுதுறாரு, திராவிட சித்தாந்தங்கள் எழுதுறாரு இல்லையா, அவருக்கு தெரியும் இந்த விஷயம். அவர் 2 தடவை என் முன்னாடியே கேட்டிருக்காரு. ஒரு முறை ராஜ்யசபா சீட்டு வந்து மதிமுக கொடுக்காங்க. யார் சார் கொடுத்தா? ஜெயலலிதா. ஒரு ஓட்டு எப்படியா வாங்கிக்கிடுங்க, விஜயகாந்த் ஒரு ஓட்டு தான் இருக்குது, வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு என்னையும் நாஞ்சில் சம்பத்து 2-3 பேர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. எனக்குன்னு தான் அது ஜெயலலிதா கொடுத்துருக்காங்க, வேறு யாருக்கு? நாங்கள் 2 பேரும் நினைப்பேன், சம்பத்தும் நான் நினைப்பேன், எனக்கு தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நிற்கணும்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார். பிறகு என்கிட்ட அவங்க தரப்பில் பேசுனாங்க. அதிமுக உங்களுக்கு இல்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் விஜயகாந்தை பேசி ஒரு ஓட்டு வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜெகத் ரசிகர் இருக்கார் இல்லையா? ஆமாம், ஜெகத் ரசிகர் இவரும் அவரோட அகிலன், நம்ம வாங்கி கொடுத்துருவோம் சார் விஜயகாந்த், நீங்கள் நில்லுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க.
அவர் கடைசியில் அவருக்கு இல்லை, அவரால் வாங்க முடியல, இந்த மறுபடியும் அதை ஜெயலலிதாட்டை கொடுத்தா எங்களால் முடியலைன்னு. உங்களுக்கு வந்ததை வேண்டாம். எங்களுக்கு நாஞ்சில் சம்பத்து என்னையத்தான் அவங்க கூப்பிட்டாங்க. நாஞ்சில் சம்பத்து அதை ஆசைப்பட்டாப்ல அந்த நேரத்தில். இப்படியெல்லாம் ஒரு கட்சியில் நிர்வாகிகள்ங்கிற இருக்கிறவங்க நமக்காக உழைக்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். இவங்க நமக்கு எதிரியோ, இப்படி உழைக்கிறாங்களே இவங்க மேலே வந்துடக்கூடாதோ அப்படி பார்த்தா அப்படி தலைவன் இல்லைப்பா. அண்ணா பாருங்க எத்தனை அவங்க சமுதாயத்து ஆட்கள் கொண்டு வந்தார். நாவலர் நெடுஞ்செழியன், அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் என்.வி. நடராஜன், பல பேர் முதலியார் தான் இருந்தாங்க. பல நாடாளுமன்ற அது மாதிரி இந்த வேலூரில் இப்போ இருக்காரு அந்த விஸ்வநாதன், அவரை இளைஞர். இப்படியெல்லாம் முதல் இரா செழியன், புரியுதா, பல பேரை அவர் வந்து எம்எல்ஏ எம்பி ஆக்கினார். அவர் ஜாதி பார்க்கலையே, திறமை இருந்தால் ஆக்கினார். இவருக்கு அந்த எண்ணெய் ஏன் வரும், அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் வர மாட்டேங்குது. எங்களை போட்ட ஆட்களுக்கு ஏதோ வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஒழிக்கணும், இந்த மல்லை சத்யா போன்ற ஆளை தூக்கி விடுவோம், நம்ம ஒரு தனிநபராக இருந்துக்கலாம், இவங்கெல்லாம் எதுக்கு நமக்கு இவங்க வேலை முடிஞ்சு வச்சு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு கட்டணம் கட்டிட்டு அங்கே கொத்தனார் ஆசாரி கெட்டி எல்லாம் முடிச்சாச்சு, தச்சு பார்த்துட்டு வெளியே போயிடணும் இல்லையா, வீடை திரும்பி பார்க்காம போவாங்க இல்லையா, அப்படி அவர் எண்ணம். எனக்காக நீங்கள் உழைச்சிட்டே இல்லை, வேற ஒன்றும் எதிர்பார்க்காங்க, நான் வச்சுருக்க ஆளுகளை வச்சுக்கிறேன், நீங்கள் போயிருங்க. அந்த அவருக்காக கஷ்டப்பட்ட ஆளுகளை அப்படித்தான் அவர் மனசில் நினைக்கிறார் இல்லையா, வேற ஒன்றும் இல்லை. ஒரு விதவங்க என்னாச்சுன்னா குட்லக் தேட்டரில் இலங்கை தமிழர் பற்றி ஒரு படம் போடுறாங்க. நடிகர் சிவகுமாரை அவர் அழைக்கிறார். சிவகுமார் எத்தனை மணிக்கு படம்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், எனக்கு வேறு அந்த படத்தை போடுறவங்க என்கிட்ட சொல்லிட்டா நீங்கள் வந்துருங்கன்னு. 6 மணிக்கு வந்துருங்க, 6 மணிக்கு வந்துருங்கன்னாங்க. நான் சிவகுமார்ட்ட 6 மணிக்கு வந்து நானும் வந்துடுறேன்னு. இவர் பல பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. சிவகுமாருக்கு இவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு, எனக்கு அவர் சொல்லவே இல்லை. வைகோ அவர்கள் சொல்ல குட்லக் தேட்டரில் நடந்தது. அதே குட்லக் தேட்டரில் நான் வந்து படம் முடிஞ்சோன்னா, அண்ணாச்சி உங்களை நான் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது தனியாக ஒரு 10 நிமிஷம். இல்லைங்க அப்படிலாம் எனக்கு நேரம் இல்லை. முன்னாடி என் வீடை தேடி வருவார், என் வீட்டில் உட்காந்து டைப் பண்ணுவார், அது பண்ணுங்க பாரு, வீட்டுக்கு உடனே வர சொல்லுவார். அப்போம்லாம் நேரம் இருந்ததா? என்கிட்ட சொல்கிறாருங்க, எனக்கு இப்போ நேரம் இல்லைங்க பேசுறதுக்கு. எவ்வளவு நான் ஊண்டாயிருப்பேன், வைகோவுக்கு நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன், இது பேசுகிறேன். இப்படி இன்னைக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். இது மட்டுமல்ல, என் கூட நேரம் இல்லை. அந்த குட்லக் தேட்டரில் படம் பார்த்து வெளியே வந்து அண்ணாச்சி உங்களை ஒரு 10 நிமிஷம் பேசணும். இல்லை எனக்கு நேரம் இல்லை, நான் திருநெல்வேலி போகிறேங்க, போயிட்டு பிறகு டூர் போட்டு முடிஞ்சு முகத்தை ஒரு மாதிரி சுண்டிட்டு பேசினார். என்னடா அந்த மனுஷன் இப்படி இருக்காரு, முன்னாடி நம்ம வீட்டுக்கே தேடி வருவார், நம்மளை தேடி வருவார், விடிய காலில் வருவார். அப்புறம் இவருக்கு ஏதாவது தேவைன்னா உடனே புறப்பட்டுவாங்கன்னு பாரு, எல்லாமே கேட்பார், அது இருக்கான்னு கேட்பார். இந்த ஆள் இப்படி நமக்கு நம்மோட பேசுறதுக்கு 5 நிமிஷம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ என்ன பெரிய சாதிக்க போகிறாருன்னு நான் மனசில், இதெல்லாம் நான் பட்ட அவமானங்கள். பிறகு இன்னொன்று இதுக்கு மேலே அவமானம் என்னென்னா, 2001 கூட்டணி முடிஞ்சது, ஜெயலலிதா ஃபோட்டோவில் உள்ளே போடுறாங்க வேலூரில், போட்டா சட்டத்தில் உள்ளே போடுறாங்க. கலைஞர் முதல்ல பார்க்க போகிறாரு. பார்க்க போகும்போது கூட நடிகர் நெப்போலியன், ஆற்காடு வீராசாமி போகிறாங்க. துரைமுருகன் கூட தெரியாது. முகமது சகி மூலமாக அங்கே இவர் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்காங்க. இத்தனைக்கு வேலூர் மாவட்டம் துரைமுருகன். நான் போய் துரைமுருகன்ட்ட கேட்குறேன், என்னங்க நாளைக்கு தலைவர் கலைஞர் வந்து வைகோவை பார்க்க போகிறாங்க. இல்லையே, பார்க்க போகிறாரு அண்ணன். அப்படி அவனே முகமது சைக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணார். ஆமாம் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் சையன் சொல்லலை, நாசமாக போச்சுன்னு இப்படியே சொன்னார் துரைமுருகன். என்னங்க எனக்கே தெரியாமல் போகிறாரு. அந்த நேரத்தில் போன உடனே வைகோ வந்து ஜெயிலர் எடுத்து வரணும், கலைஞர் காத்திருக்காரு. வந்த உடனே என்ன உடல்நல நல்லா இருக்கான்னு கலைஞர் கேட்குறாரு வைகோன்னு. அவர் முதல் வார்த்தை என்னென்னா, அண்ணா நான் வருத்தப்படுறேன்னே, ராதாகிருஷ்ணன் உங்கள் கட்சியில் சேர்த்ததுக்கு வருத்தப்படுறேன் அன்னு சொன்னது உண்மை. அப்புறம் அதையே அவர் நான் தான் சொன்னேன், சேர்த்தது தப்புன்னு சொன்னது நானே சொன்னேன்னு சொல்லி என்கிட்ட ஒத்துக்கிட்டார். எங்கன்னா மயிலாப்பூர் தாஸ் வீட்டில், அவர் ஃப்ரெண்டு டெல்லியில் வேலை பார்த்தார், தேனிக்கார். அவர் வீட்டில் ஒரு நாள் அவர் சந்திக்கும் போது நானே கலைஞர்கிட்ட சொன்னேன், உங்களை சேர்த்தது தப்புன்னு சொன்னேன் அன்னு இவர் சொன்னார். அது மாதிரி நெப்போலியனும் ஆற்காடு, ஏன்னப்பா உன் பங்காளி போய் பார்த்த உடனே வணக்கம் கூட சொல்லாமல் ராதாகிருஷ்ணன் சேர்த்தது தப்புங்கிறாரு. தலைவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் தலைவர் சொல்ல, கலைஞர் சொல்ல. அதே நேரத்தில் ராஜேஸ்வா வரும்போது விஜயாத்தாயன்மன் ராஜாத்தியம்மா வீட்டில் போய் எனக்கு கிடைக்காம விடாவும் பண்ணாங்க இவர் மூலியமாக. இதெல்லாம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், இதனாலேயே 2001 சேர்ந்த பிறகு எனக்கு வந்து சீட்டு 2001 சேர்ந்தவொடனே சீட்டு வேண்டான்ட்டேன். ஏன்னா சீட்டெலாம் அறிவித்த பிறகு எந்தெந்த தொகுதி யாரான்னு அறிவித்த பிறகு தான் 2001 சேர்ந்தேன். வைகோ விட்டு வெளியே போகும் திமுகவில். 2004 உனக்கு சீட்டு புரிஞ்சுப்பா, பார்லிமெண்ட்டுக்கு போவேன், ராஜ்யசபாவுக்காக போவேன். இதனாலவே வைகோ சொன்னதுனாலே 2004 இடம் பெறலை. எனக்கு திரும்பவும் அவங்க வடசென்னை கொடுக்குறேன்னாங்க, இல்லை சிவகாசி பக்கம் போங்கன்னு சொன்னாங்க.
எனக்கு கொடுக்கல. ஏன்னா இவர் போய் சந்திச்சார் இல்லையா, வைகோ கூட்டல் இருக்காரு, மனசு சங்கடப்படுவார், இதுக்காகவே கலைஞர் கொடுக்கல. ஒரு தனி மனிதனுடைய சுயமரியாதைக்கு சவால் விட்டுருக்காரு. இவ்வளவு உழைச்சும் நன்றி இல்லாமல் வைகோ இருந்தாருன்னா இது மனசாட்சிக்கு என்ன அர்த்தம்? மனசாட்சிக்கு விட்டுருந்தேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க எழுதுறாங்கல்ல இட்டுக்கட்டி, நான் ஏதோ வைகோனால் வளர்ந்து வைகோ பெரிய புண்ணியவாளன்னு சொல்ல, இவ்வளவும் எனக்கு நடந்திருக்கு இன்ஜஸ்டிஸ். பிறகு இதுக்கு மத்தியில் அந்த 98 ஜெயலலிதா வடசென்னை சீட்டு எனக்கு கொடுக்கலன்னு பிறகும் நான் இவர் போய் சிவகாசியில் கோவில்பேட்டிலேருந்து வேலை பார்த்தேன். சீட்டு கிடைக்கலன்னா கூட இவர் பார்க்காம அந்த இவர் வரும்போது பிரச்சாரத்தில் வந்து நின்றுட்டு வேலை பார்த்தேன், இவர் ஜெயிக்கணும்னு. அப்போ இவர்கிட்ட கையில் பணம் இல்லை, வேட்பாளர் நாமினேஷன் பண்ணியாச்சு. முத இந்த அர்ஜுனமூர்த்தின்னு தெரியுமா? அர்ஜுனமூர்த்தி இந்த ரஜினிகாந்தோட நின்னாலே இப்போ பாஜக இருக்கா இல்லையா, இவர் என் நண்பர். இவர் சிவகாசி காலேஜில் தான் படித்தார். ஹிந்து ஐயனாடார் காலேஜை படித்தார், MBA BBA எல்லாம் படித்தார். அவர் ஃப்ரெண்டு பீரான், இவங்க 2 பேருமே வைகோவுக்கு தெரியாது. 15 லட்சம் ரூபா முதல் நன்கொடையா நான் கூட்டு போய் நைட்டில் இதே நேரம் 7 மணி 8 மணி கொடுத்தேன். அப்போ அவர் மகன் இருக்காப்புல, உள்ளதாக இருந்தாப்புல, துரை இருக்கு. இவ்வளவு இருந்து நான் 15 லட்சம் ரூபா என் சொந்த பொறுப்பில் வர வச்சு பீரான், பெங்களூர் பீரான் கொடுத்தவர். அவர் வந்து இந்த மின்சார உற்பத்தி பல விஷயங்கள் பெரிய ஒரு தொழிலதிபர். அர்ஜுனமூர்த்தி அழைச்சிட்டு போய், அர்ஜுனமூர்த்தியும் பீரானோ வைகோவுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். சரி முதல் நன்கொடை நம்ம இருக்கட்டும், சீட்டு இல்லைன்னு பிறகு கூட நான் இதை கொடுத்தேன். இதெல்லாம் யாரும் செய்வாங்களா? வைகோவை பொறுத்தவரையும் நல்லா தான் இருந்தார். 98 பிறகு அவருடைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நான் நினைக்கிறேன் இந்த பையன் அப்பவுமே அவருக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல, வைகோ பையன். அது வரைக்கும் நல்லா தான் இருந்தார். ஒரு போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போயிட்டோம். நான் சீனியர், நெடுமாறன் கைதானார். வைகோ என்னை நீங்கள் மற்றவங்க கூட போயிருங்கன்னாரு புழல் சிறையில். எதுக்குன்னா மல்லை சத்யாவும் அவரு தனியாக வரணுமா? என்னடா இப்படி சொல்கிறாரு? நான் பேட்டி தூக்கிட்டு வரேன், நெடுமாறனும் அது கைதான். என்னென்ன ராதா நீங்கள் போகிற நம்ம கூட வாங்க அங்கிறார். அந்த பெருந்தன்மை இவருக்கு வரல. இல்லை எங்கே புழல் சிறைக்கு கைதி ஆகி போகிறோம், நீங்கள் முன்னாடி அது சொல்லக்கூடாதுல்ல. அது எவ்வளோ இன்சல்ட் ஆகிருக்கும். எங்களை இன்சல்ட் பண்ணிட்டார், ரொம்ப புண்படுத்திட்டார். அதுதான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுமாங்க. எவனா வந்து 98 இவருக்கு வந்து பணம் கொடுத்தாங்களா? நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இப்போ முதல் இது 15 லட்சம் இதே நேரத்தில். இன்றைக்கே அவர் அர்ஜுனமூர்த்தி இருக்கார், பீரான் இருக்கார், கேட்டுக்கிடுங்க. இப்படி இன்சல்ட் இது ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் எவ்வளோ இருக்குது. நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. 2004, 2011, 2016 அது மாதிரி ராஜேஸ்வர் 4மே திமுகவில் இவரால் போச்சு. இவர் 98 ஓச்சார். நான் என்ன செய்ய முடியும்? அப்படி இருக்கும்போது ஏன் உங்க மேல இவ்வளவு வன்மத்தில்? அது அவருக்கு தான் கேட்கணும். நான் இவ்வளவு மூடி மறைச்சு சொல்ல, எழுதி வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என் டைரியில் எழுதியிருக்கேன். தேதி இன்னும் தேதி கேட்கணும்னா தேதி கொடுக்குறேன். தேதி வாரியே நான் கொடுக்கணும்னா தயார், எத்தனாம் தேதி நடந்ததுன்னு. இவ்வளவு எழுதி வச்சு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் எழுதி வைக்காமல் ஆவணம் இல்லாமல் பேச மாட்டேன். இதில் ஒரு சிலது தான் சொல்லியிருக்கேன். இன்னும் மோசமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. நான் சொன்னால் நல்லா இருக்கு, என்னுடைய நாகரிகம் கிடையாது. இப்படித்தான் வைகோடுதுன்னா, அப்புறம் வைகோ ஒரு நல்ல மனிதர் என்று வெளியே காட்டிக்கிட்டாலும் எங்களை போன்ற ஆளுக்கெல்லாம் வேதனைப்பட்டிருக்கும் இல்லையா? நீ MP பதவி MLA பதவி கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு இன்சல்ட் தான். அதை விட இவ்வளவு எங்களை வந்து மட்டப்படுத்தி நடத்துனீங்க இல்லையா, கீழாண்மையா. எங்களுக்கு பின்னாடி வந்தப்போ மல்லை சத்யா பெரிய தலைவராக தெரிகிறாரு. நாங்கள் எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்தோம். இப்போ அவர் பேசும் பொருளாகிட்டார். உங்களுடைய வெளிச்சத்தினால, ஆரம்ப கட்ட வெளிச்சத்தினால இப்போ பேசும் பொருளாகிட்டார்ல. அது உங்களால் தானே? இல்லை மல்லை சத்யா அதுக்கு முன்னாடி மதுராந்தகம் முன்னாடி அவர் எங்கே இருந்தார்? அதுக்கு முன்னாடி அவருடைய வரலாறு என்ன? 93 நீங்கள் திமுகன்னு சொல்லும்போதோ மதிமுக தோக்கும்போது அவருடைய வரலாறு என்ன? அன்றைக்கி 93 94 என்ன? 98 பிறகு தானே அவர் இளைஞரணி செயலாளர் நான் சொல்லி தானே நீங்கள் போட்டீங்க. தங்கவேலு போயிட்டாரு அன்னைக்கு கண்ணப்பன் வீட்டில், இங்கே நம்ம ஆலிவர் ரோட்டில் நான் சொல்லி தானே போட்டீங்க. அது நீங்கள் கொடுத்த வெளிச்சத்தினால தான் நீங்கள் பேசும் பொருளாக இருக்க. நாங்கள் உங்கள் வெளிச்சத்தினால நாங்கள் அலையிலையே. எங்கள் வெளிச்சம் உங்களுக்கு பயன்பட்டது, எங்களுடைய பணிகள் உங்களுக்கு பிடிச்சி. எப்போ ஒரு நன்றி வேணுங்க. நீங்கள் 1000 திருக்குறள் படிங்க, நாலடியார் பாருங்க, தமிழ் இலக்கியங்களை படிங்க, நான் வாய்மையை பேசுகிறேன்னு பைபிளை படிங்க. ஆனால் ஒரு யதார்த்தமாக இருந்து நியாயப்பிரகாரம் பாருங்க. நான் இதெல்லாம் ஒன்றும் கூட்டி கழித்து நான் சொல்லலை. இப்படியாக இவர் நடந்துக்கிட்ட முறைகள்லாம் எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கு ஒரு ஆளை. டெய்லி தாயகம் போகும்போது நான் தான் வேலையை பார்ப்பேன். ஆனால் ஒரு நாள் அந்த தாயகத்தில் நானும் கம்ப்யூட்டர் ரூமில் உட்காருவேன். கம்ப்யூட்டர் ரூமில் நீங்கள் உட்காந்து வர்றவங்களை பார்த்துட்டு கம்ப்யூட்டரில் ஏதாவது சொல்ல வேண்டிய கருத்துக்கெல்லாம் சொல்லிவிட்டு நான் உட்காரும்போது இந்த வர்றவங்கெல்லாம் யாராவது வந்தால் நான் தான் உட்காந்து தாயத்தில் பேசுவேன். மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க. அந்த ரூமில் ஏசி இருக்குங்க, ஏசியை கழட்டி
இன்னைக்கு அதுக்கு சாட்சி வந்து துரைன்னு ஒருத்தன் தான் டைப்பிஸ்ட் இறந்துட்டான். அதே மாதிரி அங்கே மோகன்தாஸ் ருத்ரன் ஆஃபீஸில் இருக்காங்களா அவங்க தெரிஞ்ச என்ன ருத்ரன் ஏசி கழட்டிட்டாங்க, இல்லைண்ணே ரிப்பருக்கு போயிருக்குன்னாங்க. அப்படியே ரொம்ப நாளாக அதை அடைக்காமே இருந்தது. ஏசியை கூட கழட்டிட்டாங்க, நான் அங்கே உட்காரேன்னு. இதெல்லாம் எங்கே போய் யார்கிட்ட போய் சொல்கிறது? எல்லாம் நடந்தது உண்மை. தாயரே வருது. இப்படி இன்னைக்கு பதிவு போடுறாங்களே வைகோவுக்கு ஆதரவாக என்னை திட்டிட்டு பதிவு போடுற, இதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்லிட்டுப்பா? இது 90 நடந்தது, நீ பிறந்திருக்கவே மாட்டேன். பல பேர் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. என் உழைப்பு நீ என் உழைப்பா நீ உன் உழைப்பு கொடுத்துருக்கியா வைகோவுக்கு? ஐநா சபையில் இருக்க வேண்டியது, உச்சநீதிமன்ற நீதிபதியாக போயிருக்க வேண்டியது, வேற கட்சியில் இருந்தால் இதுக்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினராகவோ மேல் பதவி கூட போயிருக்கலாம். வைகோ நம்பி வந்தால் நாங்கள் கஷ்டப்படுறோம், நீ எதாவது கஷ்டப்பட்டு நீ எங்கேயா வேலை பார்க்குற, எங்கே அபுதாபிலேயோ கல்ஃப்லேயோ வேலை பார்க்குறே, ஈவினிங் ஆனவுடனே நீ இந்த பின்னோட்டம் போடுற எங்களை பார்த்துட்டு. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னு தாயத்தில் உட்கார குளிச்சுட்டு போய் உட்கார மேடா, எங்கள் வாழ்க்கையை துளைச்ச மேடம். உங்களுக்கு என்னடா தெரியும்? 2000 பிறந்தவன், 90 பிறந்தவன் உனக்கு அங்கே அபுதாபியில் சிக்காகோவில், நியூசிலாண்டில், பிரிட்டனில், லண்டனில் வைகோயிஸ்ட். நீ வைகோயிஸ்டாக இருந்துக்கோ. இப்போ நான் போடுறதுல உண்மை இருக்குது. நீ யார்டா? நீ அரசியல் வயசு கூட உனக்கு இருக்க. சின்ன போன்ற வைகோ வந்து எத்தனை நாளாக உனக்கு தெரியும்? சாதாரண வைகோவாக இருக்கும்போது எத்தனை நாள் தெரியும் கேட்குறேன். இன்னைக்கு வளர்ந்த பள்ளி செகலிஸே 98 பிறகு வரும் இவங்கெல்லாம். அதுக்கு முன்னாடி யாராக இருந்தாங்க, அவருக்கு முட்டு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் கஷ்ட நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அவர் கஷ்ட நிலைமை லக்குமனுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு ஆளுங்க சொல்லக்கூடாது. எவ்வளோ கஷ்ட நிலைமை இருந்தது எனக்கு தெரியும். எங்கேயோ பதிவு போடுறாங்க 90லையும் 2001 பிறந்த பைக ஏதாவது வைகோவை பற்றி இது மாதிரி சொன்னால் வைகோ புனிதர், மாபெரும் புனிதர். ஏயா மகாத்மா காந்தி மேலேயே இது சொல்கிறாங்க, பகத்சிங்கை காப்பாற்றலை, நேதாஜி சரி பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அவர் மேலேயே தேசப்பிதா மேலேயே விமர்சனங்களுக்கு நீ வைகோ யோகியரா? இவ்வளவு சொல்கிற இதுக்கு என்ன பதில்? என்னை இவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்கா? அவரோட இருக்கும்போதே 98 வரைக்கும் நான் சொன்னதை கேட்டார். 98 பிறகு நான் சொல்றதை கேட்கல, அவ்வளோ இன்சல்ட் பண்ணார் ஏனைய. அதுக்கு பிறகு 2001 வரைக்கும் அவர்கிட்ட இருந்தேன். 21 சீட்டு கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தை மீறி அவர் போனார், கூட்டம் முடிச்சாரு. இப்போ திமுகவோட கூட்டம் முடிச்சது தப்புங்கிறாரு. எப்போ? 2006. அப்படின்னா 2001 ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு கூட்டம் முடிச்சாரு. 2006 ஒப்பந்தமே போடலையே, திருச்சி மாநாட்டுக்கு போடுறது தான் தப்புன்னு சொல்லி 2014 நான் தானே சேர்த்து விட்டேன் திமுகவில். அப்போ மட்டும் ஓடி போனார் மக்கள் கொண்டு. என்ன காரணம்? அதுக்கு என்ன மர்மம்? என்ன 2001 ஒப்பந்தம் போட்டு பிரிஞ்சுட்டு போகிறார். என்ன மர்மம்? யாரை சந்திச்சீங்க? எதுக்காக போனீங்க? அதெல்லாம் நான் இங்கே சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும். அதே மாதிரி 2006 வைகோ திமுகவோட நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வெட்டிட்டு 2006 இங்கே கலைஞர் வீட்டில் பார்த்துட்டு மறுநாள் இப்போ திருச்சிக்கு போக வேண்டிய ஆள் எப்படி இப்போ 24 மணி நேரம் ஜெயிலில் வச்ச ஜெயலலிதாட்ட போக முடியும்? அதில் என்ன மர்மம் இருக்குது? என்ன ஆதாயம் இருந்தது? அது 2016 அவங்க கூட இருப்பேன்னு சொன்னார், நான் பேசி வச்சேன். அப்புறம் மக்கள் நல கூட்டணி தனியாக பிரிச்சுட்டு போனார். அதுக்கு என்ன லாபம் இருக்குது? இது ஒரு நல்ல உத்தமமான மனிதர் வேலையா? இல்ல சார், கடைசியா அவர் சொல்றாரு நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டாங்க, யார் ஏமாத்தாங்க? பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் ஏதாவது பணத்துக்கு போயிட்டேன்? இல்ல உங்களை சொல்லல, பொதுவா சொல்றாரு. யார் பணத்தை எடுத்து போயிட்டாங்களா சொல்லுங்க. எனக்கு தான் இளமை, என்னுடைய சொத்து எல்லாம் வித்துட்டு வக்கீல் தொல்லை விட்டுட்டு நான் இவரோட அலைஞ்சேன். கிட்டத்தட்ட 93 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2001 மார்ச் வரைக்கும் அத்தனை வருஷம் வக்கீல் தொல்லை. ஒரு சென்னையில் ஒரு ஆள் இருக்கணும், என்ன செலவாகும்? குறைஞ்சபட்சம் 2000 ரூபா, 2 லட்சம் வேணும் இல்லையா? டிரைவர் சம்பளம், சமயக்கார சம்பளம், டீசலு, 2 லட்ச ரூபா நான் தான் ஒவ்வொரு மாதமும் கட்டுப்படுத்திட்டு எங்கேயோ இருக்கிற சொத்துக்களை வச்சு இதே இதில் வந்து 5 ஏக்கர் நிலம் இருந்தது ஈசிஆரில். அண்ணா நகரில் ஆற்காடு வீராசாமிக்கு அடுத்த வீடு. அதே மாதிரி பெல்ஸ் ரோட்டில் ஒரு வீடு. இதெல்லாம் வைகோ வந்திருக்கிறார். பெல்ஸ் ரோட்டில் ஸ்டேடியத்துக்கு ஒரு வீடு. பிறகு இங்கே திருவான்மையூரில் ஒரு வீடு. இவ்வளவு விற்றுருக்கேன். வேளச்சேரியில் ஒரு பிளாட் இருந்தது, அதையும் விட்டுருக்கேன். வேறு யாராவது விற்று எல்லாமே சேர்த்துருப்பாங்க. நான் இவ்வளோ விற்றுருக்கேன் சென்னையில். அவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது, நானே காட்டுறேன். வேறு யார் சொத்து எடுத்து போனாங்கன்னு சொல்லுங்கள். சரி, நான் இவருக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் 96 உங்களுக்கு என்ன சொத்து இருந்தது? இப்போ எவ்வளோ சொத்து காட்டுங்க. 2 வெள்ளை வரைக்கும் 96 வரைக்கும் உங்களுக்குள்ள சொத்து மதிப்பு 92 93 வரைக்கும் சொத்து. இல்லை அவர் சொல்கிறார். இல்லை கொஞ்சம் நீங்கள் வந்து டி நகரில் 96 தேர்தல் தன்னுடைய சொத்து கணக்கை காட்டினார். அதில் நான் மறுக்கலை. அதுக்கு பிறகு எவ்வளோ சொத்து போயிருக்கு சொல்லுங்கள், நீங்கள் அதை வெளியிடுங்க. அதே மாதிரி இப்போ என்னென்னா அவங்களுக்கு சொத்து கணக்குன்னா நம்ம தாயகம், எக்மோர் தாயகம், ஈரோடில் ஒரு ஆஃபீஸ், பார்ட்டி ஆஃபீஸு, மையப்பகுதியில் நல்ல கோடிக்கணக்கில் போகும். இந்த தாயகமே எத்தனையோ கோடிக்கு போகும். நானும் கண்ணப்ப மதுராந்த ஆர்வம் தான் வாங்கினோம். மதுராந்த ஆர்வம் வாங்குறதுக்கு 75 லட்ச ரூபா கொண்டு கொடுத்தார்.
பத்திரம் பதிவு பண்ணும்போது. அப்போ வைகோபாலசாமி அண்ணா நகர் அட்ரஸ் போட்டு மதிமுக பொதுச் செயலாளர் போட்டு வாங்குவோம். திமுக எப்படின்னா பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் தான் போடுவாங்க வாங்கணும். பிறகு அங்கே கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் பல கோடிக்கு போகும், பல கோடிகளுக்கு. அது பிரேம் லோக்கல். அதே மாதிரி பொள்ளாச்சியில் ஒரு இடம் இருக்குது, திருப்பூரில் ஒரு சின்ன இடம் இருக்குது, பிறகு திருச்சியில் இடம் இருக்குது. திருச்சியில் பார்ட்டி ஆஃபீஸ், நம்ம திமுக பார்ட்டி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, கலைஞர் அறிவாலயம் அது பக்கத்தில் இருக்குது. மனச்சூழல் நடராஜன் கட்டினார். செங்கல்பட்டில் இவ்வளோ ஆஃபீஸ். இது யாருக்கு நாளைக்கு போகும்? எல்லாமே வைகோ அவர்கள் பேரில் தான். எல்லாம் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொதுவாக கட்சி தொண்டங்க தானே காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த நாளைக்கு நீ கட்சியே கலைச்சிட்டுங்க, அது சொத்துக்கு யார் அதிபதி ஆவாங்க? அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? அது ட்ரஸ்ட்டில் போட போகிறாரா இல்லை குடும்ப சொத்தாக்க போகிறாரான்னு வைகோ தான் சொல்லணும். பொள்ளாச்சியில் இடம், திருப்பூரில் இடம், காளிமணி, கோயம்புத்தூரில் கட்டடம், நல்ல பிரேம் லோக்காலிட்டி, ஈரோடில் கட்டடம், திருச்சியில் கட்டடம், செங்கல்பட்டு கட்டடம், தாயகம், இவ்வளோ இருக்குது. இது எல்லாம் யாருக்கு தெரியாது? எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் யாருக்கு போகுது? இதெல்லாம் கட்சி தொண்டங்க, அந்தந்த மாவட்ட தொண்டங்க கொடுத்த காசு தானே. 100, 500, 1000 கொடுத்த காசு தானே. அதுதான் வாங்கினேன். இப்போ அந்த கொட்டடத்தை யார் உரிமை கொண்டாடுவாங்க நாளைக்கு? பிறகு ஒரு தடவை இன்னொன்று இதை விட இன்சல்ட் என்னென்னா, 2016 கலைஞர்கிட்ட நான் தான் பேச வைக்கிறேன், மக்கள் நல கூட்டணிக்கு போயிருந்தார். திரும்பவும் கலைஞரை பார்க்க வர்றாரு. எனக்கு சண்முகநாதன் ஃபோன் பண்ணுறாப்புல, சார் வைகோ வராரு சார், உங்களுக்கு தெரியுமா? நான் காட்டி கொடுக்க தெரியாது. அப்படியா? தெரியும் சார். உங்களுக்கு சொல்லிட்டாங்களா? ஆமாம், நைட்டு வராரு சார், தலைவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். தலைவர் அவர் பேச முடியாத நிலை. பிறகு நான் அப்போ இருக்கும்போது ஸ்டாலின்கிட்ட பேசுகிறேன். எந்த ஆளுக்கு தெரியாமல் போகக்கூடாது, அவர் தானே கூப்பிட்டு இந்த மாதிரி அவன் தினேஷுன்னு இப்போ பிஏ இருக்கா இல்லையா, அவர்கிட்ட பேசப்பா நான் ஈவினிங் வைகோ வராரா, நான் கோபாலபுரம் வரேன், நீ கேட்டு சொல்லு, நான் எத்தனை மணிக்கு வரேன்னு கேட்டு சொல்லு ஸ்டாலின்ட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்டாலின்கிட்ட கேட்டால், சார் பெரிய தலைவரில் யாருமே வரல, அதனால் நீங்கள் எதுக்கு இங்கே வரண்டு? ஏன் வைகோவுக்கு நான் தானே அறிமுகப்படுத்தி வச்சேன், நான் வராமல் எப்படியா? பெரிய தலைவர் என்னை விட பெரிய தலைவர் என்னையா இருக்குது? டெசோவை நான் தானே துரைமுருகன் நடத்துகிறாரியா, டிஆர் பாலா நடத்துகிறாரு. நான் இப்படியெல்லாம் அவமானப்பட்டிருக்கேன். காமராஜரை இப்படி அவமானப்படுத்திருக்காரா? கோவில்பட்டி தம்பி பெருந்தலைவர். கலைஞர் என்னை அவமானப்படுத்திருக்காரு. ராதான்னு மேலே ஒன்றும் பேசுவேன். எப்பா இது செஞ்சிட முடியுமாப்பா அம்பார் கலைஞர். அதே மாதிரி எம்ஜிஆர் வக்கீல் சார்னு கூப்பிடுவார், பிரபாகரன் விஷயமா. ஜெயலலிதா கேஎஸ்ஆர்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நாராயணசாமி நாயர் கூட பணியாற்றிருக்க விவசாய சங்க போராட்டத்தில். எங்கள் ஊரில் 8 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு இருந்தாங்க. அந்த இளைஞர் எல்லா தலைவரும் என்னைய நாராயணசாமி ஏன் தம்புன்னு பார் என்னைய. இப்படி மதித்த தலைவனுக்கும் போது ஸ்டாலின் பெரிய தலைவர்களே நான் கூப்பிடலன்னா உடனே பெரிய தலைவர் உன்னை லண்டனுக்கு கூப்பிட்டு நான்லாம் கூப்பிட்டேன். ஓம் முன்னாடி பாலு வந்தாப்புல. அப்போ பெரிய தலைவன் துரைமுருகன் பாலு 2 பேர். நான் ஒன்னே அழைச்சிட்டு போகிறேன், முன்னாடி போகிறேன், அடுத்து நீ வர, ஓம் முன்னாடி பாலு வர்றாப்புல. என்ன பெருந்தலைவர்கள், என்னோட பெருந்தலைவர்கள் அண்ணே ஸ்டாலின் இன்சல்ட் பண்ணாப்புல. வைகோ எனக்கு தெரியக்கூடாதுன்னே வந்தார். அவர்கிட்ட ஃபோன் பண்ணேன், அண்ணாச்சி நீங்கள் ஆமாம் 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 ஆமாம்மான்னு. ஏன்னா பயந்து போயிட்டார். ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு அவர் வந்துடார். ஆமாம் ராதா நீங்கள் வந்துடல இப்படி சமாளித்தார். இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன். 2016 பேச வச்சுட்டு ஓடி போயிட்டார். திரும்பவும் கலைஞரை பார்க்க வரும்போது எனக்கு வைகோ சொல்லணுமா வேண்டாமா? சண்முகநாதன் சொன்னார். அப்போ சொன்னதுக்கு இவர் என்ன சொன்னார்? பெரிய தலைவர்கள் என்னை விட என்னடா பெரிய தலைவர் உனக்கு என்ன பெரிய தலைவர்? லண்டனில் போய் பேச வச்சல, அன்றைக்கே உன்னை அழிக்க வந்தாங்களா இலங்கை தமிழர்? நான் தானே பேசாமல் பாதுகாத்தேன். இன்னைக்கு முதல்வரை அடிக்க வந்தாங்களா? ஆமாம், அட்டாக் பண்ண வந்தாங்க. முதல் நாள் ரூமில் வச்சு நான் சத்தம் போட்டு அவங்களை சரி பண்ணி வச்சிருந்தாலும் அவருக்கு தெரியாது. லண்டன் பார்லிமெண்ட்டில் தாக்குதலுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. தொலைச்சி போடுவேன்ட்டேன் நான். இதெல்லாம் நடந்த இன்சல்ட்டுங்க. இன்னைக்கு தான் இது மாதிரி பல விஷயங்களுக்கு நான் சொல்லலை. நேரம் கருதி இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சது. இவ்வளோ வேதனைப்பட்டு நான் இருந்திருக்கேன். இது வேதனைப்பட்டிருந்தாலும் நான் இன்னும் அடங்கி போகலை. உங்களுக்குன்னு ஒரு மரியாதையோடு இருக்கேன். ரெண்டாவது இதுக்குன்னு நான் தாழ்ந்து போகலை. நானாக தான் இருக்கின்றேன். எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாமல் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். உங்களை மாதிரி யூடியூபர்கள் பத்திரிகை பேட்டி எடுக்கிறது, அதே மாதிரி பல்வேறு கட்டுரைகள் எடுத்துறது, எனக்கு ஒரு மரியாதை இருக்கப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க. இல்லைன்னு கேட்பீங்களா? நான் திமுகவில் இல்லை, 2-3 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ அதை மரியாதை கொடுத்து நீங்கள் யூடியூப்க்கு டெய்லி 2-3 யூடியூப் நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 5-6 கொடுக்கணும். 3-4 நான் ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் கொடுக்குறேன். அந்த மரியாதை எனக்கு இருக்குல்ல. அந்த மரியாதை இன்றைக்கி ஸ்டாலினோ வைகோவோ பிடிக்கிற முடியாது இல்லை. இன்றைக்கி நான் ஒரே ஒரு இவ்வளவு சங்கடப்பட்டிருக்கேன் வைகோவுக்கும் ஸ்டாலினுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதடா சின்ன பையலா அன்னு சொல்கிறது தான் இந்த செய்தி. இந்த 90 2000 பிறந்துட்டு வைகோஜி வைகோஸ்ட்னு பேசிட்டு உனக்கு என்னடா தெரியும்? 70 வைகோ என்ன நிலைமை உனக்கு தெரியுமா?
கோஆபரேட்டிவ் பேங்க் சேர்மனாக இருந்து ஊழல் பண்ணிட்டான்னு வழக்கு நடந்து பீனல் வழக்கு நடந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டான்னு தெரியும். அப்போல்லாம் மொபைல் கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லலை. இந்த இன்னைக்கு நேற்று பிறந்த பையன் இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. ஏதோ வைகோ அங்கே இயேசுபிரான் மாதிரி சிலுவையை சிலுவையை பிடிச்சு வந்தார். ஆனால் இப்போ அவர் குடும்பம் நல்லா இருக்குல்ல, அவரோட வந்தவங்க 5 பேர் தீ குளிச்சாங்கல்ல, அந்த குடும்பங்கள் எப்படி இருக்குன்னா தெரியுமா அவருக்கு? இப்போ 5 பேர் தீ குளிச்சாங்களா, வாரிசுகள் எடுத்து அந்த குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா அவருக்கு? திருவையாறில் ஒரு குடும்பம், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. அந்த அவன் சகோதரி தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறான். இப்படி பல குடும்பங்களுக்கு அந்தந்த பகுதியில் போகும்போது நான் பார்க்குறேன். புரியுதா? இதே நொச்சிப்பட்டி தண்டபாணிக்கு அவர் முதல் இது டீ குளித்த போது ஆம்புலன்ஸ் நான் தான் செலவு பண்ணி அந்த செலவுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன் அன்னைக்கு. அப்போது இளையராஜா நிகழ்ச்சி இங்கே நடக்குது, எங்கே பெரியார் திடலில். காசெல்லாம் அன்றைக்கி ஏற்பாடு பண்ணி நான் தான் கொடுக்க. அப்போல்லாம் தானுகின்னெல்லாம் வராத நேரம். இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். என்னை போய் தூத்துறா, உனக்கு என்ன தெரியும்? நீ அப்போ கருவிலேயே தங்கியிருக்க மாட்டேன். நீ பிறந்தது 90லையும் 2000லையும் பிறந்திருப்ப. நீ என்னைக்கு நீ வந்து எனக்கு கேட்குறியா கேள்வி? போங்கடா போக்கத்தை பசக்கலாம். பழைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. குரு ராகு இல்லாமல் ஒருத்தனால இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது இங்கே நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகிறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ, வடக்கு தெருக்கூத்தில் வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.